ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை விருந்து. நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அரை கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும். இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே கப்பு யூஸ் பண்ணிக்கேன். மெஷர்மெண்ட் கப் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நார்மல் டம்ளர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அரை கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப ஜீராப்பாக தான் வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு கரைஞ்சா போதும். இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லை 1.5 ஸ்பூனுக்கு பக்கம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். நெய்யும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நான் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நார்மல் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பவுடரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பூரிக்கெல்லாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட வேணும் உங்களுக்கு இதே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இல்லை இது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக வேணால் பால் தொளிச்சுக்குங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். லைட்டாக பால் மட்டும் தொளிச்சு வேணும்னா பிசைஞ்சிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஈரப்பதமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இது கூட இன்னொரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கிங்க. பிரட்டிட்டு ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கூட இதை நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா சாஃப்டாகும். அதுக்காக இந்த அளவுக்கு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி அமுத்தி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை சப்பாத்தி மாவெல்லாம் தேய்ப்போம் இல்லை, அந்த மாதிரி தேய்ச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம மாவை இது பண்ணணுன்னா ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டியில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி நம்ம நார்மல் சப்பாத்தியெல்லாம் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா விரிச்சு விடுங்க. நல்லா லேசாக தேய்க்கிற அளவு தேய்ச்சிக்கலாம். அப்போ தேய்ச்சா நல்லா பார்த்திங்கன்னா உப்பி வரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லேயர் மாதிரி வேணும்னா கூட 2 3 நம்ம மடித்து போட்டு தேய்ச்சி கூட நம்ம கொஞ்சம் திக்காக செஞ்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை நம்ம பொரிக்க போகிறோம். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப காயாமே இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும். ரொம்ப காஞ்சது அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. மீடியமாக நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பொரியிற மாதிரி இல்லை. நான் ரொம்ப எண்ணெய் காஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்க வேண்டியதான் நம்ம ஸ்டவ்வை. பாருங்கள், நல்லா உப்பி வருது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி மற்றதையும் பொரிச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மைதா மாவுலேயும் செய்யலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நம்ம கோதுமை மாவு வீட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுவும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம காய்ச்சி வச்ச ஜீராவில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரொம்ப ஜூஸியான ஸ்வீட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.